அனிமேஷன்ஸ். ஹலோ பசங்களா, நம்ம மார்க்கோ அனிமேஷன்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட லவ்வ எங்களுக்கு ஒரு லைக்கா கொடுங்க. வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். என்ன த்ரு விளையாட போறோம்? சாம் ஏதோ புது கேம் வாங்கி வச்சிருக்கிறதா சொன்னான். அப்படியா? என்ன கேம்? அத சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டான். என்ன கேம்னு தெரியல. ஆமா, அவன் வீட்ல டாமி இருப்பானே, அவனை கட்டி போட சொன்னியா? நம்ம வீட்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே அவன்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் ஸ்ரீ. ஓகே ஓகே. என்ன கதவு திறந்துருக்கு? சாம் சாம். ஐயோ ஐயோ, இந்த டாமி ஏன் நம்மள துரத்துறானே தெரியலையே. வேகமா ஓடு த்ரு. இதுக்கு மேல வேகமா ஓட முடியல ஸ்ரீ. யாராவது இந்த டாக பிடிச்சு கட்டுங்க. முடியலையே முடியலையே. டேய் சாம், வீட்டை விட்டு வெளியில வாடா, உன் டாக பிடிச்சி கட்டுடா. யாரும் என்னை கூப்பிட்ட மாதிரி இருந்தது. ஸ்ரீ, த்ரு, என்னை விட்டுட்டு நீங்க டாமியோட ஜாலியா விளையாடுறீங்களா? டேய் டாமி துரத்துறான்டா, அவனை பிடிச்சி கட்டுடா. ஹே டாமி, இங்க வா. டாமி, குட் பாய் இல்ல, இவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் டாமி. இவங்க போய் துரத்துவியா நீ? ஐயோ, உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடி இருக்கோம். இவன் வேற அந்த டாக் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறானே. டேய் சாம், அந்த டாகை கட்டி போடுறா. சரி வா. த்ரு ரொம்ப பயப்படுறான். நான் உன்னை கட்டி போடுறேன். என்ன பூந்தொட்டி உடஞ்சி கிடக்கு? யார் உடைச்சதுதான்? இந்த டாமி தான் எங்களை துரத்தும் போது உடைச்சிட்டான். ஹே டாமி, நான் எத்தனை வாட்டி உன்கிட்ட சொல்லியிருக்கேன், அம்மாக்கு தெரிஞ்சா நீ சமத்தியா அடி வாங்குவ. சரி த்ரு, உள்ளவங்க விளையாடலாம். அட போடா, இந்த டாமி துரத்துனதுல நாங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். இன்னொரு நாள் விளையாட வரோம். வா ஸ்ரீ, நம்ம வீட்டுக்கு போலாம். சரி. த்ரு, ஏன் த்ரு பொய் சொன்ன? ஆமா, அவனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் இந்த டாமியை கட்டி வைன்னு. இந்த டாமினால பாத்தியா நம்ம டேயே ஸ்பாயில் ஆயிடுச்சு. அதான் அந்த டாமிய நல்லா மாட்டி விட்டேன். அவன் அவங்க அம்மா கிட்ட அடி வாங்கினாதான் ஒழுங்கா இருப்பான். ஐயோ பாவம் டாமி. சரி ஸ்ரீ, நான் வீட்டுக்கு போறேன். நாளைக்கு ஸ்கூல்ல பார்க்கலாம். பாய். சரி த்ரு, பாய். அச்சச்சோ, இது த்ரு சொன்ன போயினால டாமி அடி வாங்க போறான். பாவம் டாமி. த்ருக்கு பொய் சொல்றது தப்புன்னு தெரியலன்னு நினைக்கிறேன். பொய் சொல்றதுனால வர கான்சிக்வன்ஸ் பத்தி நாம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். திருக்குறள் அறிவோம். தன்னெஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும். குழந்தைகளே, ஒருவன் தன் நெஞ்சம் அறிவதாகிய ஒன்றை குறித்து பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னால் அதை குறித்து தன் நெஞ்சமே தன்னை வருத்தும். ஹலோ பசங்களா, நீங்க ஒரு கிரியேட்டிவ் அண்ட் கியூரியஸ் கிட்டா? அப்போ உங்க கிரியேஷன்ஸான டிராயிங், சிங்கிங், டான்சிங்லாம் போட்டோவாவோ இல்ல வீடியோவாவோ markokidfeedback@gmail.com மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்க. நான் உங்க கிரியேஷன்ஸை நம்ம கியூரியாசிட்டி கிளப்ல ஸ்பெஷலா ஃபீச்சர் பண்ணுவேன். உங்களுக்கு மார்க்கோ அனிமேஷன்ஸ் தமிழ் பத்தி ஏதாச்சும் ஃபீட்பேக்ஸ் இருந்தாலும் அதை நீங்க இந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணலாம். ஓகே பசங்களா, உங்களோட கிரியேட்டிவிட்டி எல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஈகரா இருக்கு. சீக்கிரம் உங்க கிரியேஷன்ஸை எனக்கு அனுப்புங்க.
இருங்க, ஒரு முக்கியமான விஷயம். நம்ம மார்க்கோ அனிமேஷன்ஸ் தமிழ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய குட்டீஸ் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. சோ சீக்கிரம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பசங்களா. Always stay tuned and stay curious. Bye. Marco. Marco. Marco Animations.